கோபப்படுறது எமோஷன், திட்டம் வந்து செயல். இதுல செயல் வந்து உங்க கையில இருக்கு, கோபம் உங்க கையில கிடையாது. நீங்க கோபப்பட்டதில்லை, உங்களை அறியாம தான் வரும். அந்த உங்க அறியாம உள்ள கோபத்தை நீங்க பயன்படுத்துறதுல மட்டும்தான் செயல்படும். செயல்படுத்துறதுல நீங்க என்ன பண்ணணும், நிதானமா உங்களுக்கு வேதமா இருக்கணும்னா கொஞ்சம் கோபம் திட்டுறதுனால அவங்க எல்லாம் சரியாகுமா, அதை எப்படி சொன்னா அவங்க சரி பண்ணணும், சரியாகணும் பார்க்கணும். அவங்க சரியான முறையில வழிகாட்டுறதுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னா கரெக்டாக இருக்கணும்னு பார்த்து இந்த நீங்க இந்த மாதிரி கேட்கணும்னா வேற ஏதாவது அதெல்லாம் சொன்னா அவங்க சாதாரணமா விட்டுறாங்கிறதுக்காக அந்த கோபப்படுத்தி சொன்னா அவங்க கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் தெரியுங்களா அது வரைக்கும் சில செயலுக்கு நம்ம வந்து அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ண சொல்றாங்க, யுத்தம் வந்து கரெக்டா பண்ண சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. பண்ணியதான் செய்யணும், நல்லா தர்ம நியாயம் தான் பண்றது. சரிங்க. இப்போ ஒரு சில நான் வந்து கடை வச்சிருக்கேன், போன் எல்லாம் ரிப்பேர் பண்றேன். ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்காம ஒரு சகாத ஒரு பேட் வார்த்தை பேசுறாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி இல்லையா பதிலளிக்க முடியும்? அதை ஜீர்ணிக்க முடியாது. நம்ம செய்யறது ஏதோ தப்பு நான் சுட்டி காட்டுறது வந்து அது வேற. அதை புரிஞ்சுக்காம சகாத ஏதாவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி இல்லையா அது ஏன் நீங்க அவங்கள பார்த்து எமோஷனே ஆகாம இருக்கணும்னு முடிவுவாங்க. எமோஷனாக தான் செய்யும். எமோஷன் நாட்டு இடத்துல வந்துட்டு போயிடும். நீங்க அவங்கள்ட்ட எப்படி டீல் பண்ணணுங்கிறது ரெண்டாவது. முதல்ல வந்து உங்களுக்கு எமோஷன் வருது, செகண்ட்ல வந்து டீலிங் வருது. இந்த டீலிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும். அவருக்கு வந்து சூடாக பழகிட்டாங்கன்னா அது நல்லது இருந்துச்சு, சூடாக பழகும். இல்லைன்னா அவருக்கும் சாப்பிட்டா அவரு சூடாக இருக்கணும், நாமும் சாப்பிட்டா இருக்கணும்னு நினைச்சு நீங்க முடிவெடுத்து ஒரு செய்யலாம். செயலை பொறுத்தளவு அப்படிதான் சொல்லுங்க. ஏற்கனவே சொல்ல முடியாது. கூடப்பொருட்களை வந்து கூடையில போடணும், ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? பெரிய பலத்தான தனியா இருக்கீங்க, பலத்தெல்லாம் போயிடுச்சு கூடையில கொண்டு போட முடியுமா? உங்கள்கிட்ட இருக்கு, பலம் இருக்கு, கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு, பயம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த எமோஷன்லாம் அப்படி பயப்படணும். இந்த அளவுக்கு தேவையா சொல்ற அளவுக்கு நன்மையா ஒன்றும் வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம், எல்லாம் வச்சுருக்காங்க. செயல்படுத்துறது அந்த என்ன சொன்னா அவரு செயல்படுவாரு, கரெக்டா சொல்லிடுவாரு, கரெக்டா பண்ணுவாரு.